guys, welcome to Stara Shown. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் போட்டிருக்கோம் இதில் ஸ்வீட் ஹார்ட் லீவ் டைப்பில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் தொங்க போடுற மாதிரி தான் இந்த டிசைனோட பிளான் ஆக்சுவலாக. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இதில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுனுள்ளதாக ப்ராசஸிங் பார்க்கலாம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே காய்ஸ் ஒர்க்கா இந்த டிசைன் ஒர்க்கை பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக் ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேங்கிங் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ இதை எப்படி கட் பண்ணலாம், கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கார்பன் பேப்பர் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆரி ஒர்க் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் கார்பன் பேப்பர். எங்கிட்ட வந்து ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ எந்த பென்சில் நம்ம எடுத்துக்கலாம், பென்சில் ஆர் பென் வாட் எவர். நான் வந்து பென்சில் எடுத்திருக்கேன். ஓகே, கார்பன் பேப்பர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த லெட்டர்ஸ் பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் இந்த ஒயிட்டான ஷேட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து மேலே இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம போட்டுடுறோம். ஓகேங்களா, ஸோ இப்படி போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன். ட்ரேஸ் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே ட்ரேசிங் பேப்பர்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த எட்ஜிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசர் யூஸ் பண்ணி நம்ம இந்த எட்ஜை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, கட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம ட்ரேசிங் பண்ணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம ட்ரேசிங் பண்ணோம். அதை சுற்றி கொஞ்சம் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டு தான் நான் கட் பண்ணேன். இப்போ ஆக்சுவலாக இன்னும் வந்து கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து ப்ராசஸிங் பண்ணல. ஓகே, ஸோ ஒரு 4 இன்ச்சு மட்டும் விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேப்ரிக்கை வந்து டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் பண்ணும்போது என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து இதோட பேக் சைடில் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சோட இந்த செயினோட அந்த இது தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து எல்லாருக்கிட்டையுமே இந்த க்ளூ இருக்கும் இல்லைங்களா, ஃபெவிக்ரில் க்ளூ. ஓகே, இந்த க்ளூவை எடுத்துக்கலாம். க்ளூவை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச்சோட பேக் சைடு. ஓகே, ஸோ இப்போ இங்கே தான் வந்து இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த செயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளூவை வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற லைனிங் ஃபேப்ரிக், அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடுவேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா வந்து ஃபேப்ரிக் கூட வந்து கீழே மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எட்ஜை சுற்றி, அதாவது இந்த நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த எட்ஜை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபால்ட் இல்லாமலும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட அடுத்த நெக்ஸ்ட் இதை வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.